அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேர்கேஸ் மெத்தடில் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். 5345 324 பெருக்க போகிறோம். வித்தவுட் கேரி பண்ணாமல் நம்ம நேரடியாக ஒரு நம்பராக ஒரு டிஜிட்டாக பெருக்கிறோம். எப்படின்னு பாருங்கள். 7 35, 7 28, 8 இங்கே போட்டு முன்னாடி 2 போடணும். இங்கே 7 7, 7 இங்கே போட்டு 0 இங்கே போடணும். 7 35, 5 இங்கே போட்டு 3 இங்கே போடணும். அடுத்து 2 பெருக்கிறோம். 2 10, 2 10 அப்படிங்கும்போது 0 நேராக இங்கே 0 இங்கே போட்டு 1 இங்கே போடுறோம். அப்புறம் 2 8, 8 இங்கே போட்டு 0 இங்கே போடுறோம். 2 2, 2 இங்கே போட்டு 0 இங்கே போட்டுக்கலாம். அப்புறம் 2 10, 0 போட்டு இங்கே இப்படி படிக்கட்டு மாதிரி போகுது. அதுதான் ஸ்டேர்கேஸ் மெத்தட் அப்படிங்கிறது. அடுத்து 3 பெருக்கிறோம். 3 15, நேரம் இங்கே போடுறோம். 1 இங்கே போடுறோம். 3 12, கீழே 2 போட்டு 1 இங்கே போடணும். அடுத்து 3 3 இங்கே போட்டு 0 முன்னாடி போட்டுக்கணும். 3 15, 3 3 அடுத்து 3 15, 15 இங்கே 5 இங்கே போட்டு 1 இங்கே முன்னாடி போட்டுக்கணும். எல்லாமே படிக்கட்டு மாதிரி போகுது பாருங்க. எல்லாமே படிக்கட்டு மாதிரி போகும். இப்போ கூட்ட போகிறோம். இப்போ கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ நேரம் ஒரு நம்பரை கூட்டுறோம். 5, 8 3 11 1, மிச்சம் 1, 2 3 7 10, 18 19 24 4, மிச்சம் 2, 5 7 2 9 12 12க்கு 2, மிச்சம் 1 3 4, 1 5 3 8, 1 5 6, 1, 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 16,800 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 14,82,415. இதுதான் விடை. நேராக கூட்டிருக்குது. இதுதான் ஸ்டேர்கேஸ் மெத்தட். நம்பர்லாம் நேராக வரும். ஒரு டிஜிட்டாக பெருக்கி போட்டிருக்கோம். இதுதான் ஸ்டேர்கேஸ் மெத்தட். எதுவும் பாரோயிங் பண்ணலை. ஒரு டிஜிட்டாக தான் பெருக்கி போட்டிருக்கோம். இந்த மெத்தடு பேர் தான் ஸ்டேர்கேஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். ஸ்டேர்கேஸ் மெத்தட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அது படிக்கட்டு மாதிரி போகுது. ஒன்று உங்களுக்கு படிக்கட்டு மாதிரி இங்கே போகும். அதனால் இது பேர் வந்து ஸ்டேர்கேஸ் மெத்தட் அப்படின்னு பேர். இதே மாதிரி நீங்கள் எத்தனை டிஜிட் நம்பராக இருந்தாலும் மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும். இதையும் நீங்கள் 5345 324 சாதாரண முறையில் பெருக்கி பார்த்தாலும் கால்குலேட்டரில் போட்டு பார்த்தாலும் இதை விடை உங்களுக்கு வரும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்தை தெரிவிக்கவும். நன்றி.